ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ வச்சு ஃபலூடா தாங்க. நம்ம கடைகளில் வந்து ஃப்ளேவர்ஸ் ஃபலூடா நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ராயல் ஃபலூடா, மேங்கோ ஃபலூடா, அது என்னென்னமோ நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இந்த மேங்கோ ஃபலூடா எப்படி செய்யலாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ வந்து வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சு பழுத்தாலும் சரி, அதை வந்து நல்லா பழுக்கட்டும். பழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பல்ப் வந்து ஒரு இதாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வரும். ஸோ அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிச்ச மாம்பழத்தை ஒரு மிக்சியில் போட்டுவிடுங்க. மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஓட்டி வச்சுக்கோங்க. அதிலிருந்து 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிக்சியில் ஓட்டுனதுலேயே இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதில் இன்னும் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு பால் வந்து ஒரு கிளாஸ் போல் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி அதையும் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நட்ஸு தேவைங்க. நட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த பியூரி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து வெறும் பியூரி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு லேயர் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து மேங்கோ பல்ப் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மேங்கோ பீசஸையும் இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து சியா சீட் வந்து ஊற வச்சுருந்தது, அதையும் எடுத்து ஒரு ஸ்பூன் போல் சியா சீட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேமியா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம். நீங்கள் வெள்ளை சேமியா இருந்தாலும் ஓகே தான், ரோஸ்டட் சேமியா இருந்தாலும் ஓகே தான். அதை நீங்கள் வந்து வேக வச்சு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கோங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே மேங்கோவாகவே இருக்கலாம். என்கிட்ட இருந்தது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான். ஸோ அதனால் வந்து நான் வெண்ணிலா ஐஸ்கிரீமே போட்டுக்கிட்டேன். திரும்பவும் இந்த லேயர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸ் பண்ணுங்கள். லைக் சப்ஜா விதை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மில்க் போட்டு மேங்கோ பியூரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த வெறும் மேங்கோ பியூரிஸ், அப்புறம் மேங்கோ பல்ப்பு, அப்புறம் சேமியா, சப்ஜா விதை, சியா சீட் ஆர் சப்ஜா விதை எதுனாலும் ஓகே தான். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 பை 1 நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட மேங்கோ ஃபலூடா ரெடி ஆகிடுச்சிங்க. ஃபலூடா வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம என்ன போய் ஐஸ்கிரீம்ஸ் வந்து நம்ம கடையில் வந்து ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம்ஸாக இருக்கும். நட்ஸ் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதையே நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். அண்ட் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுதான் வந்து பெரிய விஷயமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸும் வந்து ரொம்பவே ஹாப்பியாவாங்க. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து வெயிலில் இப்போ கிட்ஸை வெளியே கூட்ட போகவும் முடியாது, இன்னுமே பண்ண முடியாது. அதனால் நம்மளே வந்து இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஸோ இது கூடவே அந்த மேங்கோ பல்ப்பு, ஐஸ்கிரீமு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் செஞ்சது வந்துருந்துச்சு அப்படிங்கிறத. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.